மணிகூண்டின் அரசனாடா. ஒரு காலத்துல எப்படி இருந்த மனுஷன் இப்ப இப்படி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா அவர் என்ன வீடியோ போட்டாலும் கமெண்ட் பண்றீங்க. அவர் இப்ப அதர் கேட்டகரிஸ்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் போட ஆரம்பிச்சாரு. இருந்தாலும் பாத்தீங்கன்னா கேமிங் சைடு இன்னுமே விட்டு கொடுக்காம வீடியோஸ் லைவ் எல்லாம் போட்டு தான் இருக்கு. மனுஷன் என்னதான் பிரைம் லெவல பார்த்தாலும் அவன் டவுன் ஃபாலையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற எல்லா ஓல்ட் யூடியூபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுல பல பேர் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல் குவைட் பண்ணிட்டாங்க. இதை பத்தி பேசும்போது ஓல்டு பிளேயர்ஸ்க்கு பிடிச்சிருந்தாலும் இப்ப இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் சுத்தமா பிடிக்காது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் லைவ்ல அவர் டீம்மேட்ஸ் கூட பிளே பண்ணும்போது லைட்டா வந்து பாத்தீங்கன்னா திட்டி இருப்பாரு. அதை பாத்தீங்கன்னா நம்ம பசங்க வந்து பாத்தீங்கன்னா கிளிப்பா ஷார்ட்ஸ்ல தூக்கி போட்டோம்னா அப்படியே பாத்தீங்கன்னா டாக்ஸிக் ஹேட்டா மாறிடுச்சு. நீங்களே சொல்லுங்க, உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பிளே பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா உரிமை எடுத்து அவனை திட்ட மாட்டீங்களா? என்ன அவன் நல்லா பிளே பண்ணலாம் அசிங்கமா கேப்பீங்கல்ல? அதே மாதிரிதான் அவரும் வந்து பாத்தீங்கன்னா லைவ்ல பாத்தீங்கன்னா பண்ணிருக்காரு. பட் அதை வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க. இவரை மோஸ்ட்லி எனக்கு பிடிக்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னதான் இவ்வளவு பெரிய டவுன்ஃபால் இருந்தாலும் எந்த ஒரு தப்பான இடத்துல இன்வால்வ் ஆகாம அவங்க மாதிரி ஒரு ஆப் டவுன்லோட் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு உருட்டி ப்ரொமோஷன் போடல. லைவ்லயே கேமிங் ஆப் ப்ரொமோஷன் பண்றவங்க மத்தியில இவர் அந்த மாதிரி எதுவும் பண்ணல. இந்த மாதிரி இவரை பாக்கும்போது என் யூடியூப் சேனல்ல ஹோப் இல்லனாலும் இவர் சேனல்ல பாக்கும்போது லைட்டா ஹோப் கொடுக்குற மாதிரி ஃபீல் ஆகும். ஆல்வேஸ் ஐ ரெஸ்பெக்ட் கேமிங் தமிழன் ப்ரோ.